பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதரர்கள் யாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ரிதம் அதில் 4x4 நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ 2x4 அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரிதம் நம்ம கவுண்ட் பண்ணுறோம், 4/4 கவுண்ட் பண்ணுறோம். அது வந்து ஏன் நம்ம 4/4 நம்ம கவுண்ட் பண்ணுறோம், ஏன் 4க்கு அப்புறம் 1 சொல்லணும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு கவுண்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 4/4 கவுண்ட் பண்ணுறோம், 8/8 கவுண்ட் பண்ணாலுமே நமக்கு தான் கவுண்டிங்கில் வந்துடுமே. அப்புறம் ஏன் 4/4 தான் கவுண்ட் பண்ணுமா. ஸோ அது 2/2 தான் கவுண்ட் பண்ணணுமா. ஏன்னா 4/4 கவுண்ட் ஏன்னா 2/4 அப்படிங்கிறப்ப அதையுமே 4/4 கவுண்ட் பண்ணாலும் பாட்டு பாடிடலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் வந்து 2/2 கவுண்ட் பண்ணணும், 4/4 ஏன் 4/4 கவுண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு வந்து ரிதமோட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால தான் நமக்கு வந்து அது கிளியராக புரியும். ஏன்னா இந்த 2/4 அப்படின்னு சொல்லும்போது ரிதம் அது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுது, ரிப்பீட் ஆகுது, அதை பொறுத்தும் தான் அது வந்து இருக்குது. சரி, ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு மெஷர் இருக்குது. ஸோ மெஷர்னு சொல்லும்பொழுது ஸோ 1 2 1 2 ஸோ அந்த மாதிரி தான் அந்த கவுண்ட் இருக்கும். ஸோ 2/4 ரிதம் தான் இது. ஸோ இங்கே கீழே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2/4 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ 2/4 அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டு, இங்கே இன்னொரு பீட், 2 பீட்டு தான். அப்போது 1 2 திரும்ப 1 2 1 2 அந்த மாதிரி தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ரிதம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 2 கவுண்ட் தான் இருக்குது. இப்போ இங்கிட்டலாம் ரிதம் பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ செகண்ட் மெஷர் அப்போ என்ன பண்ணுறது, இந்த ட்ரம் லூப் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பாட்டு நம்ம என்ன பண்ணோம், பாடிட்டே இருப்போம். இப்போ நம்ம ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு பாட்டு 2/4 தான். இப்போ இதை ப்ளே பண்ணி பாடணும் அப்படின்னா, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பாட்டு அடுத்தடுத்த லைன் பாடிட்டே இருக்கிறேன். ஆனால் அந்த ரிதம் வந்து ஜஸ்ட்டு 2 கவுண்ட்டு தான், திரும்ப அது ஆனால் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ 2/4 அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கவுண்டிங் அந்த ரிதம் 2 கவுண்ட்டில் முடிஞ்சிடும், திரும்ப அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி 2 கவுண்ட்டு அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் நம்ம வந்து 2/4 அப்படின்னு சொல்லும்போது ஏன் 2/2 கவுண்ட் பண்ணுறோங்கிறப்போ அந்த பீட் அதோட முடிஞ்சிடும், 2 கவுண்டோட முடிஞ்சிடும், அப்புறம் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் 2/4 அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 4/4 பார்த்தோம் இல்லையா. ஸோ 4/4 அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே, ஸோ 4/4 அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா 4 பீட் இருக்கும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 2 பீட் தான் இருந்துச்சு இல்லையா. இதில் பாருங்கள், ஒரு பீட்டு, இங்கே 2வது பீட்டு, 3வது பீட்டு, 4வது பீட்டு, அப்புறம் அடுத்த மெஷர் வந்துடும், அடுத்த மெஷர் இல்லை அடுத்த பார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து நான் கவுண்ட் பண்ணப்போ 4/4 கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 1 2 3 4. ஸோ அதுபோல் நம்ம 4/4 கவுண்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 4க்கு அப்புறம் திரும்ப அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம 4/4 இயேசுவின் நாம் பாட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை நம்ம பாடி பார்க்கலாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையெல்லா நாமம் இன்ப நாமம். ஓகே, ஸோ இப்போ நான் அடுத்தடுத்த லைன் போக போக இந்த 4 பீட் ரிதம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரியா. ஸோ அப்போது இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கவுண்ட் பண்ணுறது வந்து 4/4 தான் கவுண்ட் பண்ணுமா, 2/2 தான் கவுண்ட் பண்ணால், ஆமாம் அப்படி தான் கவுண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ரிதம் அது வந்து அந்த பீட் எத்தனை பீட்டோ அத்தனை பீட்டில் முடிஞ்சுட்டு திரும்ப அது ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம அப்படி கவுண்ட் பண்ணும் பொழுது நம்ம பாட்டு ரெஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு, கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2/4 வந்துடலாம். ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து 2/4 நம்ம பார்க்கலாம். இப்போ 2/4 ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கீபோர்டில் ஒரு ரிதம் இருக்கும், ப்ளூ கிராஸ் அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா கண்ட்ரி 2/4 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ரிதங்களை ப்ளே பண்ணிவிட்டு ஒரு 90 இல்லை 80 டெம்போ வச்சுட்டு நீங்கள் அதோடு கூட சேர்ந்து 1 2 1 2 அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ முதல்ல பேசிக்காக நமக்கு வந்து இந்த 2/4 வந்து கவுண்ட் பண்ண தெரியணும். ப்ளே பண்ணிவிட்டு டெம்போ ஒரு 90 or 80 நம்ம கவுண்ட் பண்ணுற முடிகிற அளவுக்கு டெம்போ வச்சுட்டு அந்த ரிதமை ப்ளே பண்ணிவிட்டு நம்ம அதோட கூட கவுண்ட் பண்ணணும். 1 2 1 2 அப்படின்னு ஒரு பீட்டுக்கும் நம்ம 1 2 1 2 சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும்.
ஸோ இப்படி நம்ம கவுண்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம சில நேரத்தில் வந்து பாட்டில் வந்து லிரிக்ஸ் நிற்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கையை நிப்பாட்டிடுவோம். இது வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பாட்டு முடிஞ்சு மியூசிக் முடிகிற வரைக்கும் இந்த கவுண்டிங் போயிட்டே இருக்கும். நடுவில் எங்கேயுமே நிற்காது. பாட்டு லிரிக்ஸில் வேணால் ரெஸ்ட் வரலாம். இப்போ ஒரு பாட்டு பாடும் பொழுது, இப்போது ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும். இப்போ கவனிச்சுன்னா தெரியும், கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் இருக்காங்க. ஆனால் ரிதம் அப்போ நின்றுமானா கிடையாது. ரிதம் கேப் கிடையாது. ரிதம் பாட்டுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த கவுண்டிங்கில் ரிதம் எழுதும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், கையை வந்து நம்ம கரெக்டாக கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும். கவுண்ட் பண்ணிக்கிட்டே நம்ம லிரிக்ஸ் சிலபிள் வந்து எங்கே எவ்ரி ஒன்னில் எந்த சிலபிள் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எழுதணும். நம்ம அந்த நேரத்தில் லிரிக்ஸ் நிற்கும் பொழுது கையை நிப்பாட்டிடக்கூடாது. நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறதை கண்டினியூ பண்ணணும். ஓகே. ஸோ அப்போது இந்த ரிதம் கூட நான் ப்ளே பண்ணி இந்த பென் கவுண்ட் பண்ண பாருங்கள். ஸோ அதை ஒரு சாம்பிளுக்கு நம்ம பார்ப்போம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கீபோர்டில் டெம்போவை குறைச்சி வச்சுட்டு நீங்கள் ஒரு ஷீட் எடுத்து இது போல் எழுதிட்டு ஜஸ்ட் நீங்கள் அதோடு கூட கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது, நம்ம வேகமாக ஓடிடவும் கூடாது. இந்த ரிதம் உடைய டெம்போ மேட்ச் பண்ணணும். நம்ம ஸ்பீடாகவும் போயிடக்கூடாது, ஸ்லோவாகவும் போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த ரிதம் ப்ளே ஆகிற டெம்போவோட மேட்ச் பண்ணி கரெக்டாக நம்ம கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ அதை இப்போ சாங்கோட கூட நம்ம வந்து அதை பார்க்கலாம். இப்போ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு அப்படிங்கிற பாட்டு நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும். ஓகே. ஸோ ஜெயம் ஜே அப்படிங்கிற சிலபிள் 1ல் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ எப்படி எழுதணுன்னா, நம்ம ஒரு ஒர்க் ஷீட்டில் ஸோ இது மாதிரி சிலபிள் நம்ம வச்சுருப்போம். ஒர்க் ஷீட் வந்து நமக்கு இது போல் இருக்கும் இல்லையா? ஸோ மேலே வந்து இப்போ 1ல் வந்து ஜெயம் கொடுக்கும் ஜே அப்படிங்கிற சிலபிள் வருது. அப்போ அதை மொதல் 1ல் எழுதிடணும். இப்போ அடுத்த 1ல் நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் வருது. அப்போ அடுத்த 1ல் நம்ம என்ன பண்ணணும், கும் அப்படிங்கிற சிலபிளை எழுதணும். ஓகே. அடுத்தது அதே போல் ஜெயம் கொடுக்கும் தே தே அப்படிங்கிற சிலபிள் வருது. அப்போ அடுத்த 1க்கு மேலே தே. தேவனுக்கு அப்படின்னு வரல, தே அப்படிங்கிற சிலபிள் வருது, அதை எழுதிக்கணும். அடுத்து தேவனுக்கு கோடி கோடி தேவனுக்கு தேவனுக்கு அப்படிங்கிற சிலபிள் வருது. ஸோ அடுத்த 1ல் கு. ஓகே. தேவனுக்கு கோடி கோடியில் கோ இங்கே வருது. அப்போ கோ கோடி கோடி. ஸோ இந்த கோ கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிருது. பட் இருந்தாலும் நம்ம அதை 1 கிட்டக்கிறதுனால அடுத்த 1லையும் நம்ம அந்த கோடி அடுத்த கோடி அதெல்லாம் கோடி கோடி ஸ்தோத்திரம் வரனால 2வது கோடி அடுத்த 1ல் வருது. கோடி ஸ்தோத்திரம் ரம் ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா, அது வருது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வருது. அடுத்து
ஓகே, இப்போ கவனிச்சுனா தெரியும். இங்கே ஸ்தோத்திரம் முடிஞ்சிட்டு அடுத்த ஒன்றில் எதுவுமே இல்லை, அது சஸ்டெயின் ஆகுது. திரும்ப ப்ளே பண்ணுறேன். கோடி ஸ்தோத்திரம். அப்போ அடுத்த ஒன்றில் எதுவுமே வரல. அப்போ இங்கே என்ன பண்ண, எதுவுமே போடக்கூடாது. ஜஸ்ட்டு இது சஸ்டெயின் ஆகுது, இல்லை இங்கே ரெஸ்ட்டு, அப்படி தான் நம்ம இருக்கலாம் வழியே. வேறு சிலபிள் எழுதக்கூடாது. நம்ம அடுத்த சிலபிள் வந்து வால் வலிக்கும் வருது இல்லையா, வால் வலிக்கும், வால் அப்படிங்கிற சிலபிள், அதை நம்ம இங்கே எழுதக்கூடாது. இந்த ஒன்றில் தான் அது வருது, அதனால் இங்கே தான் எழுதணும். வால் வலிக்கும், அடுத்த ஒன்றில் கும் வருது. இயேசு ரா, அடுத்த ஒன்றில் ரா வருது. ராஜாவுக்கு, வால், வாழ்நாள் இல்லாமல் வால் வருது. லாம், வாழ்நாள் எல்லாம் நாம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் வருது அடுத்த ஒன்றில். ஸ்தோத்திரம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன்றுக்கு என்ன சொல் வருது. ஜெயம் கொடுக்கும், ஜே கொடுக்கும்ல வரக்கும், தேவனுக்கு தே, தேவனுக்கு வருது இல்லையா அந்த கோடி, கோடி, ஸ்தோத்திரம் ரம் முடியுது. வாழ்வழிக்கும், ஏசுங்க நடுவில் வருது. ராஜாவுக்கு, வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஓகே, ஸோ இதுபோல் நம்ம என்ன பண்ணணும், மீதி இருக்க எல்லா ஒன்றுக்கும் இந்த பாட்டில் சிலபிள் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம சாங்கை ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணிவிட்டு நம்ம ரிதமையும் கவனிக்கணும், இதையும் கவனிக்கணும். சரியா, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோன்னா ஓரளவுக்கு நம்ம கவுண்டிங் மைண்டில் 1 2 ஓடிட்டு. சரியா, இப்போ ஏற்கனவே இங்கே பாட்டு ஆடியோ இருக்குது. ஸோ ஆடியோ கேட்குறதுனால மேபி நம்ம இந்த டெக்ஸ்ட்டோட இங்கே நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். இந்த 1 2 1 2ல் முக்கியத்துவம் கொடுத்தோன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஆடியோ இருக்கிறனால. ஸோ ஆடியோ இல்லைன்னா நம்ம ரெண்டையும் பார்க்கணும். இப்போ ஆடியோ இருக்கிறனால ஜஸ்ட் நம்ம இதை வாட்ச் பண்ணிவிட்டு எந்த சிலபிள்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கீழே சிலபிள் இருக்கு இல்லையா, பிரிச்சுருக்கிறோம். கோ வருதா, டி வருதா, அதுபோல் நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் இது போல் 1 2 1 2 ஒரு ஷீட்டில் எழுதணும். ஸோ சில பேர் எழுதுகிறப்போ பாட்டுக்கு மேலே 1 2 எழுதுறீங்க, அப்படி எழுதக்கூடாது. அது தனியாக தான் எழுதணும். தனியாக 1 2 1 2ன்னு போட்டதுன்னா அடுத்து வந்து நம்ம இதுக்கு மேலே கார்டு எழுதி வாசிப்போம். ஸோ அதனால் நீங்கள் வந்து 1 2 1 2 இந்த போல் டைமிங் போட்டு மேலே எழுதுங்க. 4/4க்கு அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா 1 2 3 4 போட்டு மேலே எழுதிடுங்க. ஏன்னா நமக்கு மேலே கார்ட்ஸ் எழுதுவோம். சரியா, ஸோ அதனால் அப்படி எழுதுங்க. இந்த மூலம் தான் எழுதணும். ஸோ 2 பாட்டு, இந்த பாட்டு முழுசாக எழுதுங்க. அதே போல் யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். ஸோ அந்த பாட்டும் நீங்கள் இதே போல் 1 2 1 2 எழுதிட்டு நான் சாங் லிங்க் அனுப்புகிறேன் குரூப்பில். ஸோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக கவுண்டிங்கில் பிரித்து எழுதுங்க. பொறுமையாக நீங்கள் வந்து எழுதுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போ வேணால் நீங்கள் கேளுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் இருந்தால் குரூப்பில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம தேர்ஸ்டே கிளாஸில் மீட் பண்ணுறது கூட நீங்கள் கேட்கலாம். ஓகே, பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ.